அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு, அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பதிவு அப்படின்னே சொல்லலாம். எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்திங்கன்னா, நாளை நாள் மிக மிக விசேஷம் பொருந்திய ஒரு நாள் அமைஞ்சிருக்குது. நாளை டிசம்பர் மாதத்தின் 19ஆம் தேதி, மார்கழி மாதத்தின் 4ஆம் தேதி நிறைஞ்ச வெள்ளிக்கிழமை நாளாக இருக்குதுங்க. இந்த வெள்ளிக்கிழமை நாளில் நமக்கு இந்த வருஷத்தினுடைய கடைசி அமாவாசை திதியானது இருக்குது. மாதம் வரக்கூடிய அமாவாசை திதிங்கிறது விசேஷம் பொருந்தியது, சக்தி வாய்ந்தது அப்படின்னாலும் ஒவ்வொரு தமிழ் மாதத்துக்கும் ஒவ்வொரு சிறப்பு உண்டு. அந்த சிறப்போடு சேர்ந்து வரக்கூடிய அமாவாசை தனி சிறப்பு வாய்ந்ததுன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் அது வரக்கூடிய கிழமை இருக்குது இல்லையா, அந்த கிழமையும் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுது. அதன்படி பார்க்கும்போது நாளைக்கு நமக்கு வெள்ளிக்கிழமை நாளில் இந்த அமாவாசை வருது. அது மட்டும் இல்லாமல் இது மார்கழி அமாவாசை. மார்கழி அமாவாசையில் மூல நட்சத்திரத்தில் தான் ஹனுமன் அவதரிச்சாரு அப்படிங்கிறதுனால இதை நம்ம ஹனுமன் ஜெயந்தியாக கொண்டாடுவோம். இந்த அமாவாசை திதியானது எப்போ தொடங்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாளை அதிகாலை 5:57 அப்படிங்கும்போதே தொடங்கிடுதுங்க. இது சனிக்கிழமை காலையில் 7:54 வரைக்கும் இருக்குது. ஏற்கனவே ஹனுமன் ஜெயந்தியை முன்னிட்டு நிறைவேறாத காரியங்கள் நிறைவேறுவதற்கு அற்புதமான ஒரு வெற்றிலை பரிகாரம் குறித்து தனி பதிவு போட்டிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் காலையில் எழுந்ததும் வெறும் வயிற்றில் சொல்ல வேண்டிய ஒரு வரி மந்திரம் குறித்தும் ஒரு தனி பதிவு போட்டிருக்கேன். இது வரைக்கும் நீங்கள் அந்த வீடியோக்கள் எல்லாம் பார்க்காம இருந்தீங்க அப்படிங்கும்போது எண்டு ஸ்க்ரீனில் லிங்க் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். சரி, இப்போ இந்த பதிவை தொடர்ந்து பார்க்கலாம். இது எதற்கானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய முன்னோர் வழிபாட்டுக்கு உரிய திதின்னு பார்க்கும்போது இந்த அமாவாசை திதியை சொல்லலாம். மேலும் நம்ம வாழ்க்கையில் நிறைய கஷ்டப்படுறோம், பணத்துக்காக கஷ்டப்படுறோம், நோய் நொடிகளால் அவதிப்படுறோம், நல்ல காரியங்கள் நடக்காமல் கஷ்டப்படுறோம். அப்படிங்கும்போது அதுக்கெல்லாம் காரணம்னு பார்க்கும்போது நம்மளுடைய முன்னோர்களுடைய சாபம் மற்றும் கோபம் அப்படின்னு சொல்லலாம். நம்ம விமரிசையாக அமாவாசை திதி அன்னைக்கு படையலிட்டு வழிபாடு செய்யலினாலும் கூட அன்னைக்கு காலையில் குளிச்சுட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு சாதத்தில் தயிரோ எள்ளோ அல்லது நல்லெண்ணெயும் எள்ளோ இந்த மாதிரி கலந்து முன்னோர்களை நினச்சிட்டு காகத்திற்கு நம்ம வச்சுட்டு அதன் பிறகு உணவு எடுத்துக்கிறதே அவங்கள மகிழ்ச்சி படுத்திடும், அவங்களுடைய ஆசையை நமக்கு பெற்றுக் கொடுக்கும். ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா நிறைய பேர் இந்த ஒரு சின்ன விஷயத்தை கூட செய்கிறது கிடையாது. ஏன்னா இதிலெல்லாம் அவங்களுக்கு பெருசாக நம்பிக்கை இருக்கிறது கிடையாது. ஆனால் வாழ்க்கையில் கஷ்டம் இருக்குதுன்ட்டு வழியை விட்டுட்டு வேற எங்கேயோ நம்ம தேடி அலைஞ்சிட்ருக்குறோம். சரி, போனது போட்டோம், இனிமேலாவது இந்த ஒரு முறையை மட்டும் நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா போதும். 2 விஷயம் பண்ணுங்கள். ஒன்று, அமாவாசை நாள் அப்படின்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி கைப்பிடி அளவு சாதத்தை காகத்துக்கு வெளியில் வச்சுருங்க. நீங்கள் மொட்டை மாடியில் வச்சாலும் சரி, இல்லை ஏதாவது மரத்துக்கடியில் வச்சாலும் சரி, ஏதாவது ஒரு உயிரினத்துக்கு நம்ம அர்ப்பணம் பண்ணணும். சரிங்களா? அது உங்கள் முன்னோர்களை நினச்சிட்டு கைப்பிடி அளவுக்கு இந்த மாதிரி நீங்கள் வச்சுருங்க. அடுத்து நம்ம ஏற்றக்கூடிய முன்னோர் தீபம். இந்த முன்னோர் தீபம் ஏற்றுவது பூலோகத்துக்கு வரக்கூடிய நம்ம முன்னோர்கள் திரும்பி செல்லும் போது வெளிச்சம் காட்டக்கூடியதாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஒரு தீபத்தை நாளைய நாளில் நம்ம காலை மாலை எப்போ வேணாலும் ஏற்றலாம், நல்ல பலன் நமக்கு நிச்சயம். இந்த தீபத்தை நம்ம வீட்டுக்குள்ளே தான் ஏற்றணும். அதே சமயத்தில் பூஜை அறையில் ஏற்றக்கூடாது. ஹாலில் ஏதாவது ஒரு ஓரத்தில் ஏற்றுங்க. இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு ஹாலில் தான் இந்த நிலைவாசல் கதவு இருக்குது இல்லையா, அங்கே கூட பக்கத்தில் நீங்கள் இதை வச்சு ஏற்றிடலாம். அதாவது நிலைவாசல் படிக்கு வெளியில் ஏற்றக்கூடாது, வீட்டுக்குள்ளே தான் ஏற்றணும். அங்கே ஒரு ஓரமாக ஏற்றிட்டோம் அப்படிங்கும்போது நம்ம போக வர டிஸ்டர்பன்ஸாக இருக்காது இல்லையா, அதுக்காக சொல்கிறேன். நீங்கள் ஹாலில் எந்த இடம் உங்களுக்கு அதிகமாக குழந்தைங்களாம் ஓடி போய் தட்டி விடாத மாதிரி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு இடத்த தண்ணீர் தொட்டு தூய்மைப்படுத்திட்டு அங்கே இந்த ஒரு தீபத்தை ஏற்றிடுங்க. எப்படி ஏற்றணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, விளக்கு எப்பவுமே தரையில் வைக்கக்கூடாது. அதனால் ஏதாவது ஒரு சின்னதாக ஒரு பிளேட் வச்சுக்கணும். அந்த பிளேட்டில் சுற்றியும் நீங்கள் கொஞ்சம் அரிசி போட்டுக்கோங்க. அரிசி எல்லாத்து வீட்லேயும் இருக்குங்கிறதுனால அரிசி போட்டுக்க சொல்கிறேன். அது கூடவே கொஞ்சம் சர்க்கரை போட்டுக்கோங்க. இல்லைன்னா இந்த தீபத்தை முறைப்படி எப்படி ஏற்றணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நவதானியம் இருக்குது இல்லையா, நவதானியத்தை பரப்பி வச்சு தான் இதை நம்ம ஏற்றுவோம். ஆனால் இப்போது திடீர்னு சொல்கிறதுனால உங்களுக்கு நவதானியமெல்லாம் போய் வாங்கிறதுக்கு வசதி இருக்காதுங்கிறதுனால தான் நான் அரிசியும் சர்க்கரையும் கலந்து வச்சுக்கோங்க, அதுக்கு மேலே இந்த தீபத்தை ஏற்றுங்கன்னு சொல்கிறேன். சரிங்களா? இப்போ இந்த தீபத்தில் நீங்கள் நல்லெண்ணெய் விட்டு தான் ஏற்றணும், நெய் ஊற்றக்கூடாது, நல்லெண்ணெய் தான் விட்டு ஏற்றணும். இப்போ இந்த தீபம் எந்த திசை பார்த்து எரியணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, கிழக்கு திசை பார்த்த மாதிரியே எரியட்டும். இப்போ முன்னோர்களுக்கான தீபம்ங்கிறதுனால நம்ம இதை தெற்கு பக்கம் பார்த்த மாதிரி ஏற்றணுன்ட்டுலாம் அவசியம் கிடையாது. யம தீபத்தை தான் நம்ம அந்த மாதிரி ஏற்றணும். இந்த தீபத்தை நீங்கள் கிழக்கு பக்கம் பார்த்த மாதிரி ஏற்றுனீங்க அப்படின்னா கூட போதும். பக்கத்துலேயே ஒரு டம்ளர் தண்ணீர் வச்சுக்கிறது சிறப்பு. இங்கே உங்களுக்கு நான் 2 விதமான ஆப்ஷன் தரேன். இப்போ நீங்கள் அந்த தட்டத்தில் அரிசியும் சர்க்கரையும் போடுறதும் ஓகே தான்.
அப்படி இல்லைன்னா அந்த தட்டத்தில் போட்டிருக்கிற அந்த அரிசியும் சர்க்கரையுமே நீங்கள் அந்த பக்கத்தில் ஒரு டம்ளர் தண்ணீர் வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, அதுக்குள்ளே போடுறது இன்னும் சிறப்பு. மொத்தத்தில் இந்த மாதிரி நம்ம சர்க்கரை அரிசி இதை வந்துட்டு பிளேட்டில் போட்டோ அல்லது அந்த டம்ளர் தண்ணீரில் போட்டோ நம்ம வந்துட்டு பக்கத்தில் வச்சு தீபம் ஏற்றணும். இது முறை. ஏன்னா நம்மளுடைய முன்னோர்கள் பார்த்திங்கன்னா அதிக பசியோடு வருவாங்களாமா. அப்போ அவங்களுக்கு உணவாக இந்த அரிசியும் சர்க்கரையும் எடுத்துக்கிட்டு இந்த தண்ணீரை குடிச்சிட்டு போவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. மேலும் அவங்க போகின்ற பாதைக்கு வெளிச்சம் காட்டுங்கிறதுக்காக நம்ம தீபத்தையும் ஏற்றி வைக்கிறோம். இது ரொம்ப எளிமையான வழிபாடு தான். இதை செஞ்சோம் அப்படின்னாவே நம்மளுடைய கஷ்டங்கள், கர்ம வினைகள், பாவங்கள் எல்லாமே நீங்கும். இதை தொடர்ந்து ஒவ்வொரு அமாவாசை நாள்லையும் நீங்கள் செஞ்சுட்டு வரும்போது உங்கள் வாழ்க்கையில் இப்போ எதெல்லாம் கஷ்டம்னு சொன்னீங்களோ அது எல்லாமே நீங்கும். மற்ற அமாவாசைக்கு இல்லாத சிறப்பு இந்த அமாவாசையானது நமக்கு கொடுத்துருக்குது. ஏன்னா இது வருஷத்தினுடைய கடைசி அமாவாசை. அது மட்டும் இல்லாமல் அனுமன் ஜெயந்தியாக இருக்குது. அனுமன் ஜெயந்தி அப்படின்னாவே தடைகளை வெல்லக்கூடிய ஒரு அற்புதமான நாள்னு சொல்லலாம். சரி, இப்போ இந்த தீபம் ஏற்றி வச்சுட்டோம்லே, அடுத்து என்ன பண்ணலான்னா, இது தானாகவே மலையேறினாலும் பிரச்சனை கிடையாது, அப்படியே விட்டுருங்க. அதன் பிறகு இந்த தண்ணீரை நீங்கள் வீட்டுக்கு வெளியில் இருக்கக்கூடிய மரம் செடி கொடி கடியில் ஊற்றி விட்டுருங்க. அந்த அரிசி சர்க்கரையில் நீங்கள் தண்ணீரில் போட்டிருந்தீங்கும் போது அப்படி தண்ணீர் போயிடும். இப்போ பிளேட்டில் வச்சுருந்தீங்கும் போது அதை நீங்கள் மொட்டை மாடியிலையோ அல்லது வாசல்லையோ அப்படியே நீங்கள் தூவி விட்டிங்கன்னா ஏதாவது எறும்புகள் அதை எடுத்து சாப்பிட்டுக்கும். இவ்வளவுதான் பரிகாரம். ரொம்ப ரொம்ப எளிமையானது, ஆனால் பவர்ஃபுல்லானது. எல்லாருமே செஞ்சு பலனடையுங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.